வணிக குலத்தில் மாணிக்கமாக தோன்றிய மிகப்பெரிய அன்பும் பண்பும் பாசமும் இணையப்பெற்ற ஒரு மனிதர் மூர்த்தி நாயனார். எல்லா பற்றையும் அறுத்து சிவப்பற்றே நிலையானது என்று வாழ்ந்தவர். கட்டைக்குத்தானே தடை என் கையிருக்கிறதே என்று சொல்லி சந்தனக்கல்லில் தன் கையை வைத்து அரைத்து அரைத்து சந்தனத்தை தயார் செய்தார். உள்ளிருக்கக்கூடிய குருதி பீரிட்டு வந்தது. இன்றைய தினம் 63 நாயன்மார்களுடைய பெருமை பேசக்கூடிய பெரிய புராணத்தில் பல்வேறு அடியார்களை நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம். பெரிய புராணம் என்றவுடன் நம் கண்ணுக்கு வருவது சேக்கிழார் பெருமான். சாதாரண வெறும் எழுத்தின் சித்தர் மட்டுமல்ல, சேக்கிழார் பெருமான் இந்த பக்தி பயிரை இந்த மண்ணில் வளர்ப்பதற்காக 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய கலைக்களஞ்சியத்தை தந்தவர் மட்டுமல்ல, சோழ பேரரசின் முதல் அமைச்சராகவும் வீற்றிருந்தவர். அவருக்கு பெயர் கூட உத்தம சோழ பல்லவர் என்கின்ற நாமம் கூட உண்டு. அந்த அளவிற்கு அவர் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய மனிதர். பொதுவாக இறைவனுடைய பேரு சைவத்தினுடைய பெருமை என்பதை மட்டுமல்லாமல் மனித வாழ்வியல் நெறிமுறையையும் பக்தியையும் சமயத்தையும் சமுதாயத்தையும் குடைத்து பெரிய புராணத்தில் தந்த பெரும்புலவர் சேக்கிழார். அந்த சேக்கிழாருடைய வழி நின்று இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் மூர்த்தி நாயனார். நண்பர்களே, மதுராபுரி என்ற உடனே நம் கண்ணுக்கு வருவது பாண்டிய நாட்டின் அந்த மதுரைக்கு மதுராபுரி என்ற பெயர் உண்டு. அந்த பாண்டிய நாட்டின் தலைமை பகுதியாக இருந்த மதுராபுரியில் வணிக குலத்தில் மாணிக்கமாக தோன்றிய மிகப்பெரிய அன்பும் பண்பும் பாசமும் இணையப்பெற்ற ஒரு மனிதர் மூர்த்தி நாயனார். எல்லா பற்றையும் அறுத்து சிவப்பற்றே நிலையானது என்று வாழ்ந்தவர். பற்றையெல்லாம் துறந்து சிவபெருமானுடைய திருப்பாதத்தை மட்டுமே காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி சிக்கன பற்றியவர் மூர்த்தியார். உங்களுக்கு தெரியும் அவருடைய செயல் என்ன என்றால், நாம் கண்ணப்பர் கதையில் கண் தந்ததையும் சிறுத்தொண்டரில் பிள்ளைக்கறி தந்ததையும் காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தில் பேய் வடிவம் எடுத்து எம்மை வேணும் அம்மைகான் என்று சொன்னதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மூர்த்தி நாயனாருடைய பணி என்ன என்று கேட்டால், சொக்கநாத பெருமான் சைவ நெறி தலைக்க எம்பெருமானுக்கு நாள்தோறும் சந்தனத்தை அரைத்து வெறும் பூசி விடுவதல்ல, உடம்பு முழுக்க சந்தனக்காப்பு செய்து சிறப்பு செய்வதற்கு நாள்தோறும் அந்த பணியை முழு நேர பணியாக, பகுதி நேர பணி அல்ல, மூர்த்தியார் சந்தனம் மறைப்பது முழு நேர பணியாக செய்தார். உங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்தை எழுத்தண்ணி ஆசாஞா போன்றவர்களுடைய உரையோடு படித்தோம் என்று சொன்னால், வடுக மன்னன் கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து எல்லாவற்றையும் தன்னுடைய எல்லைக்குள் கொண்டு வந்தவன். மதுராபுரிக்கும் வந்து வடுக மன்னன் மதுராபுரியை வெற்றி பெற்றான். அங்கு சைவம் தலைத்து ஓங்கியதையும் சைவ நெறி வளர்ப்பதையும் பார்த்து இருமாப்பு அடைந்து சைவ நெறி தலைப்பதற்கும் சைவம் ஓங்குவதற்கும் தடைப்பட்டான். சிவபூஜைகளுக்கு தடை, எங்கு பார்த்தாலும் இடர்பாடுகளை செய்து சொக்கநாத பெருமானை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தார். மூர்த்தி நாயனார் அஞ்சுவாரா? அவருடைய உள்ளமெல்லாம், அவருடைய சொல் செயல், அவருடைய இலக்கெல்லாம் நாள்தோறும் அந்த அற்புதமான எம்பெருமானுக்கு அம்மையப்பனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து சந்தனத்தால் அலங்காரம் செய்து அவன் உள்ளத்தை குளிர்விப்பதையே இலக்காக வைத்திருந்தார். இதை உணர்ந்த வடுக மன்னன் எங்கும் சந்தனக்கட்டை கிடைப்பதற்கு தடை போட்டான். 1 இன்ச் என்று சொல்வார்களே, 1 இன்ச் அளவு கூட சந்தனக்கட்டை கிடைக்காமல் முட்டுக்கட்டை போட்டான். ஆனால் மூர்த்தியார் கண்டு மனம் பதறவில்லை, கலங்கவில்லை, அஞ்சவில்லை. கட்டைக்குத்தானே தடை என் கையிருக்கிறதே என்று சொல்லி சந்தனக்கல்லில் தன் கையை வைத்து அரைத்து அரைத்து சந்தனத்தை தயார் செய்தார். உள்ளிருக்கக்கூடிய குருதி பீரிட்டு வந்தது. இரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும்
துடித்து நின்ற காட்சியை அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து தடுத்தாட்கொண்டு, அப்பா அப்பா, உன்னுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று கரத்தை தந்தது மட்டுமல்ல, உன்னை மன்னனாக்குவேன் என்று மறைந்து விட்டார். சந்தனம் அரைத்து தந்த மூர்த்தியார் எப்படி மன்னனானார்? இந்தோ ஒரு நொடி. ஆட்சி செய்த மன்னன் மாண்டு போனான். மரபு என்ன? பட்டத்து யானை மாலையை எடுத்துக்கொண்டு திருவீதி உலா வரும். அப்படி திருக்கோயில் வாசலிலே நின்று கொண்டு கண்ணை மூடி சிவாய மந்திரத்தை சொன்ன மூர்த்திகார் கழுத்திலே மாலை விழுந்தது. எல்லோரும் அழைத்து சென்று அரண்மனையில் அரியணையில் அரசனாக்கி மகிழ்ந்தார். யார்? சந்தனம் அரைத்து தந்தவன் மறுநாள் சூரிய உதயத்தில் அரசனாக அமர்ந்து விட்டான். எப்படி இருக்க வேண்டும் ராஜாவினுடைய உடைவாள் திருமுடி எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் சொக்கநாத பெருமான் மீது பற்று கொண்டவன் எப்பேர் தெரியுமா? நெற்றி நிறைய திருநீர், கழுத்திலே உத்திராடம். இன்னும் சொல்ல போனால் மறந்து விடாதீர்கள், ஒருபோதும் சிகைக்கு மேலே மணிமகுடம் சூடாமல் சடைமுடியவே தரித்து எம்பெருமானை இதயத்தில் செய்து அரசாட்சி செய்தான் நம்முடைய மூர்த்தி நாயனார் என்கின்ற கதையை படிக்கின்ற போது, உயர்ந்த நிலைக்கு போன போதும் சந்தனம் அரைத்து தந்த போதும் அவன் உள்ளத்தில் ஆனந்தமாக பெருக்கெடுத்தது ஒன்றே ஒன்று, சிவபரம்பொருள். அதை பற்றுவோம், நாமும் ஆனந்தமாக இருப்போம். நாளை விடியலில் சந்திப்போம். வணக்கம்.